கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலே நாம் ஒன்றாக கூடி இந்த மாதத்தின் முதலாவது நாள், இந்த வருஷத்தின் 4வது மாதத்தின் முதலாவது நாளிலே நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கவும் துதிக்கவும் நாம் கூடியிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மாதத்தின் முதலாம் நாளை ஒரு பண்டிகையாக அவர்கள் ஆசரித்தார்கள். ஆகவே எக்காலம் ஊதி பூரிகைகளை ஊதி அவர்கள் ஒரு பண்டிகையாக அதை ஆசரித்தார்கள். இந்த நாளையும் கூட நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நம்மை அர்ப்பணித்து நாம் இந்த நேரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். மல்கியாம் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது நாம் அது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது என்று சொல்லி நாம் உணர்ந்து அந்த உணர்வோடு கூட அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு இந்த இடத்தை விட்டு நாம் செல்ல கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறவரே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி இங்கு உலாவி நம் மத்தியிலே அவர் வாசம் பண்ணி வாசஸ்தலத்தை ஏற்படுத்துகிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிறார். தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் இதில் பிரியமா இருக்கிறேன், நான் இதில் வாசம் பண்ணுவேன் என்ற வசனத்தின்படி நம்மை காத்துக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, என்னுடைய ஆத்துமா அப்படியே எனக்குள்ள துவண்டு போயிருக்கு, நான் கொஞ்சம் சோகமா இருக்கேன்னு சொல்றீங்களா? வாழ்க்கையில கொஞ்சம் ஆத்துமா அப்பப்போ டவுன் ஆயிடுது. வேதாகமம் சொல்லுது, அவர் நம்மை மீட்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டால் ஆத்துமா என்ன பண்ணுமா? கெம்பீரித்து மகிழும். இன்னைக்கு ஆத்துமா கெம்பீரித்து மகிழணும்னா என்ன பண்ணணும்? என்னை மீட்டு கொண்ட ரட்சகர் இருக்கிறார் என்று சொல்லணும். என்னை மீட்டு கொண்ட ரட்சகர் இருக்கிறார், என்னை மீட்டு கொண்ட ரட்சகர் இருக்கிறார். களி கூர்ந்து மகிழ கடவோம். ஹல்லேலூயா. என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மை துதிப்பேன், உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். இன்னைக்கு எல்லார் கையிலையும் வீணையும் சுரமண்டலமும் இல்லை, ஆனா கைகள் இருக்கிறது. கைத்தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. களி கூறுவோம் என்று சொல்லி கைத்தட்டி பாடுவோமா? கர்த்தர் இங்கே மெய்யாகவே பிரசன்னராயிருக்கிறார். பாருங்க, நான் இந்த காலை வேளையில கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போன்ற பாட்டை தான் நான் சூஸ் பண்ணேன். அப்புறம் நான் வேதாகமத்தை திறந்த உடனே சங்கீதம் 71 நிக்குது. அங்கதான் எழுதியிருக்கு, நான் கெம்பீரித்து மகிழுவேன். ஹல்லேலூயா. நான் கெம்பீரித்து மகிழுவேன். கைகளை தட்டி நான் பாடி கெம்பீரித்து மகிழுவேன். எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லச்சை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடுகிறது. சத்ருவானவன் நம்மை பாதாளத்தில் இறங்க பண்ண அவன் திட்டம் செய்தான். ஆனால் சிலுவையிலே ஜெயித்த இயேசு கிறிஸ்து, சாவை வென்றவர், பாதாளங்களிலிருந்து என்னை ஏற பண்ணியிருக்கிறார். என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணியிருக்கிறார். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றி இருக்கிறார். கூப்பிடுகிற எளியவனுக்கு அவர் தன்னுடைய செவிகளை திறக்கிறார். சிறுமையானவர்கள் அவரை தேடி செல்லும் போது அவர்களை விடுதலை செய்கிற நாயகனாய் இருக்கிறார். கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லி பாடுவோமா? நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம்.
கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன். இப்பொழுதுதான் நம்ம பார்த்தோம், நம்மை மீட்டு கொண்டவரை என் ஆத்துமா கம்பீரித்து பாடும். மீட்டு கொண்டவரை என் ஆத்துமா கம்பீரித்து பாடும். நீர் மீட்டு கொண்டதை அது கம்பீரித்து மகிழ்ந்து பாடும். இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிறார், இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிறார். இந்த மாசத்துல எகிப்தியனை இன்று காண்கிற எகிப்தியனை இனிமே காண மாட்டோம் என்று சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அதை நினைப்பூட்டுகிறார். இவ்வளவு நாள் எகிப்தில் வாழ்ந்ததை போல இருந்தது, இனி உன்னுடைய சொந்த தேசத்தில் உன்னை நாட்டுவேன், கட்டுவேன். இனி உன் சொந்த தேசத்தில் உனக்கு நான் தருகிற சுதந்திரத்தில் உன்னை நாட்டுவேன், கட்டுவேன். இனி நீ அந்த எகிப்தியனை காண மாட்டாய். நீ சத்ருவின் நிந்தை இருந்தாலும் அவனுடைய ஆயுதம் வாய்க்காது. தைரியமா எழும்பி நின்று என்னை ஆண்டவர் என்று சொல்லி அழைக்கிறது மட்டுமல்ல, மீட்பர் ரட்சகர் என்று சொல்லி நீ கூப்பிடு. ஏன்னா நம்ம பரிசுத்த தூய வாரத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. ஹோலி வீக், ஹோலி வீக், ஹோலி வீக். சத்துருவை எகிப்தியனா இருந்த அந்த சத்துரு அவனை ஜெயித்த காலம் இது. சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தாவே, நான் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிறேன். என்னுடைய வலது கையை பிடித்து நீர் தாங்குகிறீர். என்னுடைய காரியத்தை நீர் வாய்க்க செய்கிறீர். மனம் கசந்து நான் அழுத போது என்னுடைய உள்ளந்திரியங்களிலே நான் குத்துண்டேன். ஆனாலும் தேவன் என் கைகளை பிடித்து தாங்குகிறீர். என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறீர், வழி நடத்துகிறீர். எனக்கு நடக்காத போதும் என்னை ஏந்துகிறீர், சுமக்கிறீர், தப்புவிக்கிறீர். கைத்தட்டி பாடி நான் மகிழ்ந்திருப்பேன். கர்த்தர் சமூகத்தில் நான் களி கூறுவேன். அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். உள்ளங்கையில் அவர் பொறிந்துள்ளார், அவர் உன்னை மறப்பதில்லை. சொல்லுங்க, உள்ளங்கையில், உள்ளங்கையில் அவர் பொறித்துள்ளார், அவர் உன்னை மறப்பதில்லை. அதனால களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம்,
சமூகத்தில் களி கூறுவோம், கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆலோசனை தருகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளவு ஆசீர்வாதங்கள், எவ்வளவு நன்மைகளை கொடுத்தாலும் அவருடைய ஆலோசனை இல்லாமல் அது நிலை நிற்காது. கர்த்தருடைய ஞானம் நமக்கு வேண்டும், அவர் கொடுக்கிற ஞானம் நமக்கு வேண்டும். கைகளில் கொடுத்த கொஞ்சத்தை எப்படி பெருக்குவது, கையில் கொடுத்திருக்கிற வேலையை எப்படி உண்மையாய் செய்வது. யாரும் பார்க்காத போதும் அந்த வேலையில நான் உண்மையாயிருப்பேன். யாரும் என்னை கேட்காத போதும் நான் எப்படி செய்வேன், அந்த வேலையில உண்மையாயிருப்பேன். ஆலோசனை தருகிறவர், ஆலோசனை தருகிற தேவன். இன்றைக்கு அவர் சொல்றாரு, அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார் என்று சொல்லி எழுதியிருக்கு பாருங்க. அந்த அறிவையும் பாதை காட்டுகிற அந்த வெளிச்சமும் அந்த ஆலோசனை தரும் ஆவியும் அவரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அவர் நமக்கு முன்பாக செல்ல போகிறார் இந்த மாதம். கர்த்தரை நம்பி கைத்தட்டி பாடுவோம். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார். அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். அறிவு புகட்டுவார், அறிவு புகட்டுவார், பாதை காட்டுவார், ஆலோசனை அவர் தருவார். ஓஹோ களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வாலாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். வாலாக்காமல் அவர் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், நாங்கள் களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா. கைத்தட்டி அவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா? இந்த வெயில்ல நம்ம நடந்து வரும்போது எவ்வளவு டயர்ட் ஆகுதுல்ல, எவ்வளவு வேர்க்குது. என்னதான் ரெடி ஆயிட்டு வந்தாலும் இங்க வந்தா முழுசா வேர்த்துருது. அப்போ இந்த உலகத்துல நம்ம என்னதான் ஆயத்தமானாலும் இந்த அடிக்கிற வெயில்ல சோர்ந்து போனாலும் பரலோக ராஜ்யத்துல ஒருத்தர் நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். அவருக்காக ஆயத்தமாகும் போது அவர் கொடுக்கிற அந்த ஒளி நம்மை செய்கிற ஒளி கிடையாது, நம்மை துக்கப்படுத்துகிற ஒளி கிடையாது. அவருக்காக உழைக்கும் போது நம்ம இன்னும் உடைஞ்சி போகிற காலங்கள் வராது. அவருக்காக நிற்கும் போது என்ன நடக்கும்? அந்த நித்திய வெளிச்சம் நம்மீது மகிமையாய் உதிப்பார். அவருடைய வெளிச்சம் நம்மை இளைப்படைய செய்யாது. வெகு நாளாய் காத்திருக்கிற இருதயத்தை மகிழ செய்யும். அவர் விரும்பினதை அவருடைய வழியிலே, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சமயத்தில் கொடுக்கும் போது அது இருதயத்தை மகிழ செய்யும். ஹல்லேலூயா. அந்த வெயில் இப்படி அடிக்கிற வெயில் அல்ல, அவர் அனலாவும் இருக்கிறார், நிழலாவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நிழலும் நீர்தான், அனலும் நீர்தான், உம் செட்டையின் கீழே தஞ்சம் எனக்கு தான். நீர் போதும், நீர் போதும், உம்மை எந்நாளும் மறவேன். நீர் போதும், நீர் போதும், உம்மை எப்போதும் துதிப்பேன். இயேசுவே என்று சொல்லி பாடுவோம், இயேசுவே என்று சொல்லி பாடுவோம். இயேசுவின் நாமம்
இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம். கர்த்தர் கழிக்கும் பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இன்றைக்கு இந்த உணர்வோடு அவர் தருகிற வெளிச்சம் பாவத்தை போக்கும், அவர் தருகிற வெளிச்சம் பயமை நீக்கும், அவர் தருகிற வெளிச்சம் நித்திய சந்தோஷம், பரம சந்தோஷம் அவருடைய பக்தர்களுக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் என்கிற நாமம் மேலான நாமம், எல்லா நாமங்களை விட மேலான நாமம். நாவை திறந்து ஒரு நிமிஷம் அவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. துதிக்கிற நேரம் இது, ஸ்தோத்திரிக்கிற நேரம் இது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, கனத்தை, ஆராதனையை கொடுக்க வேண்டிய நேரம் இது. கூப்பிடுகிற யாவருக்கும் சத்தத்தை, யாவரின் சத்தத்தையும் கேட்கிறாரே, அவருடைய செவியை தருகிறாரே. நாம் பிழைத்திருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. நாம் ஜெபம் பண்ணும்போது, விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது அதை கேட்கிறாரே, பதில் கொடுக்கிறாரே, அவருக்கு சித்தமானதை நடப்பிக்கிறாரே. அந்தகார சக்திகளின் போராட்டங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்க வல்லவர் ஒருவர் தானே. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் அடோனாய், யாவே என்கிற அடோனாய், அவர் நம் ஆண்டவர், என் ஆண்டவர், மை லார்ட், மை லார்ட், மை லார்ட். என் மாம்சமோ என் இருதயமும் ஆண்டு போற போது என்னை தேற்றுகிற மை லார்ட். அல்லேலூயா. மை லார்ட், மேஜஸ்டி, கிங் ஆஃப் கிங்ஸ், எனக்கு சுதந்திரமும் பங்குமாய் இருக்கிறார். என் கண்மலை, என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர். அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். நான் விழிக்கும் போது என்னோடு கூட அவர் இருக்கிறார். நான் படுக்கும் போது என்னோடு கூட அவர் இருக்கிறார். என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். எனக்கோ அந்த தேவனை அண்டி கொண்டிருப்பதே நலம். எனக்கோ கர்த்தரை நம்புகிறதே பாக்கியம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. துதிகளிலே வாசமாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிழைப்பூட்டும் இயேசுவின் நாமத்தை மறக்காம இந்த மாதம் முழுவதும் நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள போகிறோம். ஜெயித்து வாழப் போகிறோம். கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். முடிவிலே அவர் நிற்கிறார். ஹல்லேலூயா. அவர் வழி நடத்துவார், பாதை காட்டுவார். இந்த உணர்வோடு இன்னைக்கு நம்ம ஆராதனைக்குள்ள பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் ஒரு பெரிய மாதத்தை கடந்து புதிய மாதத்திற்குள் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இப்போ வருஷம் துவங்கினது போல இருக்கு. 3 மாதங்கள் ஓடிவிட்டது. கால் வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் 3/4 வருஷம் இருக்கு. நாட்கள் எழுத்தாணி போல விரைவாய் ஓடுகிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளுக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 14வது வசனம்.
சேர்ந்து வாசிப்போம், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். எரேமியா 33:14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். இன்னும் ஒரு முறை வாசிப்போமா? 33:14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். இப்போ இன்றைக்கு நம்முடைய அநேக வேளைகளிலே நம்ம சோர்ந்து போகிறதுக்கு ஒரு காரணம் என்னவென்றால், இன்னுமே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலை. எதிர்பார்த்திருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சில வேளையில் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது போல இருக்கிறது, வாக்குத்தத்தம் கிடைத்தது போல இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்து கொண்டு நாம் ஜெபிக்கிறோம். ஆனாலும் அதனுடைய நிறைவேறுதல் வராமல் போகும்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் சோர்ந்து போகிறோம். ஆனால் ஒரு விஷயம் நமக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கணுன்றதை இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது நாம் செய்ய வேண்டியது, தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒன்றை இதே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஜெரமியா சாப்டர் 33 verse 3. எரேமியா 33:3. நாம சத்தமா வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இது ரொம்ப ரொம்ப உண்மை. நிறைய விஷயம் நம்முடைய சின்ன புத்திக்கு புலப்படுவதில்லை, சின்ன புத்திக்கு எட்ட மாட்டேங்குது. என்னதான் உட்கார்ந்து நம்ம யோசித்து பார்த்தாலும், என்னதான் உட்கார்ந்து நாம் ஜெபித்து பார்த்தாலும் சில விஷயங்கள் நம்முடைய மனதிற்கு எட்ட மாட்டேன் என்கின்றது. நாளைய தினம் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிற ஒரு நிச்சயம் நமக்குள் இல்லாமல் இருக்கிறது. அதனாலதான் பயங்கள், கலக்கங்கள், திகில்கள் எல்லாம் உள்ள வருது. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகளைத்தான் நீங்களும் நம்பி பிழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம பிடித்து கொள்கிற ஆதாரம், இதுதான் நம்முடைய நம்பிக்கைக்கு ஆதாரம், அடிப்படை இதுதான். இதை பிடிச்சுக்கிட்டு தான் நீங்களும் நானும் வாழ்ந்தாகணும். அப்படிப்பட்ட நிலைமைகளிலே இன்னும் நடக்கலையே, இன்னும் வரலையே, இன்னும் கிடைக்கலையே, என்ன நடக்க போகுதோ தெரியலையே என்ற எண்ணங்கள் எல்லாருக்கும் வர்றதை போல் நமக்குள்ளேயும் வரும், அருமையான தேவஜனமே. ஆனா அப்பேற்பட்ட வேளையில தான் நம்ம சொந்த சுய எண்ணங்களை நாம் மனசுக்குள்ள அதிகமாக நாம் அதை நம்ம ஆதரிக்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, எப்போ பார்த்தாலும் வார்த்தை என்ன சொல்லுது, எனக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது, அவர் இப்பொழுது வார்த்தையை கொண்டு என்ன பேசுகிறார் என்று நம்ம வைராக்கியமா இருந்தா கண்டிப்பா நம்முடைய எதிர்காலத்திற்கான ஒரு நம்பிக்கை நமக்குள் உடனடியாக அது நமக்கு கிடைக்கும். என்ன சொல்றாரு பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. இது ஒரு வாக்குத்தத்தமா இல்லையா? கண்டிப்பா இது ஒரு வாக்குத்தத்தம் தான். நீ என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஆனா உத்தரவு கேட்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும், ரெடியா இருக்கணும். அப்புறம் 2 விஷயம் சொல்றாரு, நீ அறியாதவைகளையும் உன் சின்ன புத்திக்கு எட்டாதவைகளையும் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன், புரிய பண்ணுவேன், விளங்க பண்ணுவேன் என்று ரொம்ப தெளிவா சொல்றார். அதனாலதான் நம்ம வார்த்தை வார்த்தை வார்த்தை, எப்போ பார்த்தாலும் வார்த்தை வார்த்தை வார்த்தை. சுய எண்ணம், சிந்த எல்லாம் பயத்துக்கும் கலக்கத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் நம்மளை கொண்டு போயிடும். ஆனா எது பார்த்தாலும் வார்த்தை. நான் போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆபிரகாமை பத்தி பிரசங்கம் பண்ணும்போதும், ஆபிரகாம் அவருடைய கற்பம் செத்து போனதையும் மனைவி சாராவுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாமல் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல் தன்னுடைய சிந்தையை வைத்துக் கொண்டிருந்தார். புரியுங்களா? நான் போன வாரம் சொல்லும்போது சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த தரையில் இருக்க வாழ்க்கை அலைக்கடல், அலை அலை மோதும் வாழ்க்கை, மூழ்கடிக்கிற வாழ்க்கை. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணாரு, இதை நினைக்காம வானத்துல ஒரு மேகத்தை பிடிக்கிறதை போல வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு மேல டிராவல் பண்றாரு. நம்ம கீழே டிராவல் பண்ணா மூழ்கி போவோம். மேல வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு ஒரு மேகத்தை பிடிச்சுக்கிட்டு டிராவல் பண்றதை போல டிராவல் பண்ணா ஆண்டவர் நமக்கு சொன்னதே நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற உண்மை உள்ளவர் என்பதை நாம் கண்டிப்பா ஒரு முறை நம்ம பார்ப்போம். ஸோ எனக்கு இன்னைக்கு இது ரொம்ப அப்பீலிங், எனக்கு பிரசங்கம் பண்ணுகிற எனக்கு இது ரொம்ப இன்னைக்கு அப்பீலிங்கா இருக்கு. நீ அறியாததும்
உனக்கு எட்டாததுமான, உன் சின்ன புத்திக்கு எட்டாது, புரியாது, ஆனால் உனக்கு அந்த பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஓகே, அடுத்தது அதே 32வது அதிகாரத்துக்கு தயவு செய்து வாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 32வது அதிகாரம். பதினேழாவது வசனம். எரேமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினதுனால உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவருக்கு எதையும் எப்பொழுதும் எப்படியும் யாருக்கும் கொடுக்க முடியும், எதையும் மாற்றி அமைக்க முடியும், எதையும் வெளிப்படுத்த முடியும், செய்து முடிக்க முடியும். அதனாலதான் சொல்றாரு, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? ஒன்றுமில்லை. அடுத்த வசனம் வாசிங்க. 18. 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னணியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ள மகத்துவம் உள்ள வல்லமையுள்ள தேவனே, யோசனையிலே நீர் பெரியவர், செயலிலே நீர் வல்லவர். அவனுக்கு அவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா. யோசனையிலே பெரியவர், செயலிலே வல்லவர். நம்ம சில நேரத்தில் ரொம்ப யோசனை பண்றோம், ஆனா எதையும் செய்யறதில்ல, எதையும் செய்ய தெரியல, செய்ய முடியல. யோசிக்கிறோம், ஆனா நம்ம செய்ய முடியல. ஆனா அவர் யோசிக்கிறவர் மட்டுமல்ல, செயலிலே வல்லவர். ஒவ்வொருவருடைய கிரியைக்கு பலனுக்கு தக்கதாக கொடுக்கும்படிக்கு அவருடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாய் இருக்கிறது. அது 2வது விஷயம். 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா 20வது வசனம் சேர்ந்து வாசிப்போம் வாங்க. இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி இஸ்ரவேலாகிய உம்முடைய ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரமாய் கொடுத்தீர் என்று முடிக்கிறார். இப்போ இதை கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. அற்புதங்கள், அடையாளங்கள், ஆண்டவருடைய பலத்த கை, ஓங்கிய புயம், மகா பயங்கரம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பார்த்துருக்கோமா? இதெல்லாம் உண்மைதானே? உண்மைதானே? பொய் இல்லைல்ல? இல்ல, எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்கிட்டு வந்தது சரித்திர உண்மைதானே? சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் பிளந்தது சரித்திர உண்மைதானே? ஆமீன். அதே தேவன் தானே நம்ம தேவன், அதே தேவனை தானே ஆராதிக்கிறோம். அப்ப இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில அடையாளங்கள் நடந்திருக்கிறதா? அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவருடைய பலத்த கையை உணர்கிறோமா? ஓங்கிய புயத்தை உணர்கிறோமா? மகா பயங்கரத்தை உணர்கிறோமா? ஆமான்னு உங்க இருதயம் சொல்லுச்சு, நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னு உங்க இருதயம், இல்லப்பா நான் ஒண்ணுமே இதெல்லாம் என்னன்னு என் வாழ்க்கையில் இன்னும் பார்க்கலையேனா, இதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்றதுக்கு தான் இந்த வசனம் உங்களுக்கு. இது எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கோங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இப்படி எழுதியிருக்கீங்களே, இதெல்லாம் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் பார்க்கல, எனக்கு கொஞ்சம் விளங்க பண்ணுங்கப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விளங்க பண்ணுவேன். ஆமீன். செய்வாரா? செய்ய மாட்டாரா? சுதந்திரவாளிகளாய் நம்மை மாற்றுவார். ஆமீன். 27வது வசனம் வாசிங்க. 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோன்னு ஒரு கேள்வி கேட்கிறாருங்க. நான் மாம்சமான எல்லாருக்கும் தேவன், வானத்தையும் பூமியும் படைச்சவர், என்னால செய்ய முடியாத காரியம் இருக்கா இல்லையான்னு கேட்டா நீங்களும் நான் என்ன பண்ண தெரியுங்களா? முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணும் இல்லை. என் அவிசுவாசத்தை மன்னிங்க. சில நேரத்தில் நான் சோர்ந்து போய் பேசுற வார்த்தைகளை மன்னிங்க. என் புலம்பல்களை மன்னிங்க. தேவையில்லாம வாயை திறந்து உமக்கு விரோதமா, உங்களுடைய கிரியைக்கு விரோதமா, நான் உங்களுடைய வல்லமைக்கு விரோதமா பேசிடுறேன். ஏன்னா எனக்கு வர அந்த மனசுல வர வேதனையினால, இன்னும் நடக்கலையேன்ற அந்த பச்சாபத்தினால நான் பேசிடுறேன். மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லணும் நம்ம. ஏன் தெரியுமா? ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, முடியுமா முடியாதா? என்னால முடியுமா முடியாதான்னு நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு.
நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே உம்மால் எல்லாம் கூடும். ஆமென். உம்மால் எல்லாம் கூடும். சொல்லுவோமா? சொல்ல முடியுமா? சொல்லணும் கண்டிப்பா. ஆமென். சரி, இப்போ 38வது வசனம் பாருங்க. அதே அதிகாரம் 38வது வசனம். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆமென். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் இதுதான் அவருடைய இறுதி கிடைக்க. எரேமியால மட்டுமில்லை, ஏசாயால மட்டுமில்லை, எசேக்கியேல்ல ஓயாமல் சொல்லுகிறார், அவர்கள் என் ஜனங்கள், நான் அவர்களுடைய தேவனாய் இருப்பேன். ஆமென். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரு. 33வது அதிகாரம் 32வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து வாசிப்போம். எரேமியா 32:39. அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி, கரங்களை வைத்து சொல்லுமா, எனக்கு மட்டும் இல்லை என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படி, என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படி, பின்னடியாருக்கு நன்மை செய்யும்படி, சந்ததிகளுக்கு நன்மை செய்யும்படி எனக்கு பயப்படுகிற பயத்தையும் ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் நான் கட்டளையிடுவேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு வழி ஒரு கட்டளை. ஆமென். ஆமென். ஒரு வழி ஒரு இருதயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஓகேங்களா? அடுத்தது 40வது வசனம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குகிறதில்லை என்ற நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி, அவர்களும் என்னை விட்டு அகன்று போகாதபடி எனக்கு பயப்படுகிற பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. நித்திய உடன்படிக்கை சொன்னதை நான் செஞ்சு முடிப்பேன். நானும் போயிட மாட்டேன், அவங்க போறதுக்கு விடவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு பயப்படுகிற பயத்தை அவருடைய இருதயத்திலே நான் வைப்பேன். 41. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் நான் சந்தோஷமாயிருந்து, ஆண்டவர் சொல்றாரு, என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்துல நிச்சயமாய் நாட்டும். உங்களுக்கு ஒரு சரீரம் இருக்கு, ஒரு ஆவி இருக்கு, ஒரு ஆத்மா இருக்கு. அவருக்கு இருக்கான்னு கேட்டா இருக்குங்கிறாரு. எனக்கும் ஒரு இருதயம் இருக்குங்கிறாரு, எனக்கும் ஒரு ஆத்மா இருக்குங்கிறாரு. அந்த ஆத்மா முழு இருதயத்தோட உனக்கு நான் நன்மை செய்வேன், உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 33வது அதிகாரம் 2வது வசனம். இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தப்படும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமமுடையவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு. இதெல்லாம் செய்து முடிக்கிறவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. காணிக்கை கொண்டு வந்து கொடு, நகை கொண்டு வந்து போடு, உன் சொத்துரிமையை கொண்டு வந்து போடு, எங்கேயுமே சொல்லல. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை கனம் பண்ணி மரியாதை கொடுத்து நான் செய்து முடிக்க முடியும் என்ற விசுவாசத்தோட என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். 6வது வசனம் உங்க எல்லாருக்கும் எனக்கும் முக்கியமான வசனம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவளை குணமாக்கி அவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னெல்லாம் சொல்றாரு? அவர்களுக்கு சௌக்கியத்தை உண்டாக்குவேன், ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். கரங்களை ஊர்த்தி அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, வயிற்று வலி, கால் வலி, பலவீனம், சோர்வு எல்லாம் இருக்கு ஆண்டவரே. என் சரீரம் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கிறத நான் உணர முடியுது ஆண்டவரே. எனக்கு பலன் குன்றி போகிறதை நான் உணர முடிகிறது. ஆனா நீங்க எனக்கு இன்னைக்கு வார்த்தை கொடுத்துருக்கீங்க, நான் அவர்களுக்கு சௌக்கியத்தை வர பண்ணுவேன், ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், அவளை குணமாக்குவேன், அவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க. நம்புறோம் ஆண்டவரே. என் சரீரத்தை புதுப்பீங்க, உயிர்ப்பீங்கப்பா ஆண்டவரே. செத்து போன லாசருவை உயிர்ப்பித்த வல்லமை, செத்து போன லாசருவை உயிர்ப்பித்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த காலை நேரத்தில் எங்களை நிரப்புவதாக சுவாமி. எங்க பலவீனங்களில பலத்தை தாங்க, சுகவீனத்துல சுகத்தை தாங்க ஆண்டவரே. எங்களை தாங்குங்க ஆண்டவரே, எங்களை கைவிடாம காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற வியாதிகள் பலவீனங்கள் உங்களுக்கு மறைவா இல்ல ஆண்டவரே. ஆனா நீங்க சரீரத்தை உருவாக்கணுங்க. நீங்க ஆண்டவரே ஆதாமுக்கு மண்ணிலிருந்து ஒரு சரீரத்தை கொடுத்தீங்க, ஒரு பரிபூர்ண சரீரத்தை கொடுத்தீங்கப்பா ஆண்டவரே. நீங்க உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்கிற தேவன். என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பீங்க, என் பலவீனத்தை மாற்றி போடுங்க. எனக்கு சௌக்கியம் வேணும், எனக்கு ஆரோக்கியம் வேணும், என்னை நீங்க குணமாக்குங்கப்பா. உம்முடைய பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் எனக்கு வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். சுகமான சாட்சி சொல்லுவீங்களா? சுகம் கொடுத்தா சாட்சி சொல்லுவீங்களா? பலவீனமான கால்கள்,
பலவீனமான கால்கள், நடந்தா வலிக்குது, முட்டு வலிக்குது, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல, ராத்திரி படுத்து தூங்கினா காலையில படுக்கையை விட்டு எழும்ப முடியல. சரீரத்தின் அவயவங்களை ஒப்பு கொடுங்க. இப்போ ஒப்பு கொடுங்க. இந்த ஜெபவேளையில ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்தையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். கால்களை மான் கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிற சர்வ வல்லமுள்ள தேவனே, என் சரீரத்தின் அவயவங்களை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய வலிகளை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த நேரத்துல நீங்க தொடுங்க, என்னை நோக்கி கூப்பிடுன்னு நீங்க சொல்லி இருக்கீங்க. அதை கூப்பிடுறோம் ஆண்டவரே, கிருபை பாராட்டி இரக்கம் செய்யுங்க. நீங்க அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. நீங்க அற்புதம் செஞ்சா சாட்சி சொல்லுவேன், அதிசயம் செஞ்சா சாட்சி சொல்லுவேன். என்ன நீங்க உயிர்ப்பிச்சீங்கன்னா சாட்சி சொல்லுவேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அறிந்து கழுகுகளை போல சட்டிகளை எடுத்து எழும்புவார்கள். அவள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் சொல்லி இருக்கீங்க ஆண்டவரே. சாட்சி சொல்லுவேன் ஆண்டவரே. நீங்க மகிமையாய் எனக்குள்ள செயல்படுங்க. ஜெபிக்கிற வேளையில் தாமே உயிர்ப்பிப்பீராக, சரீரத்தின் அவயவங்களை புதுப்பிப்பீராக. பலவீனங்கள் நீங்கி போவதாக, வியாதிகள் நீங்கி போவதாக, வலிகள் நீங்கி போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உடைய பரிசுத்த ரத்தத்தால் உடைய பிள்ளைகளை முத்தரிக்கிறோம் ஐயா. இந்த வசனத்தை நாங்க நம்புகிறோம். நீங்க சௌக்கியத்தை வரப்பண்ணுகிற தேவன், ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிற தேவன், குணமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. கிருபை பாராட்டுங்க. கர்த்தர் நன்மை செய்யும் போது என்ன நடக்குமான்னு தெரியுங்களா? பாருங்க, 8வது வசனத்துல சொல்லுகிறார், நான் அவர்களை அக்கிரமங்களை நீங்களாக்கி சுத்திகரிப்பேன். அவர்கள் எனக்கு விரோதமாய் செய்த குற்றத்தை மன்னிப்பேன், துரோகத்தை மன்னிப்பேன், அக்கிரமத்தை மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 9வது வசனத்துல சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிமையாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. நான் என் ஜனங்களுக்கு செய்கிற அற்புதங்களின் நிமித்தம் அவர்கள் சொல்லுகிற சாட்சியினாலே, அவர்களுக்கு நான் செய்த நன்மையை கேட்கிற ஜாதிகள் அதை பற்றி பேசும்போது, சாட்சி சொல்லும் போது, இவங்க நம்பி போகிற இந்த இயேசு இவர்களுக்கு இப்படி சுகம் கொடுத்திருக்கிறாரு, பலன் கொடுத்திருக்கிறாரு, உயிர்ப்பித்திருக்கிறாரு அப்படின்னு அவங்க சாட்சி சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிமையாகவும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்கிற எல்லா நன்மை நிமித்தம், எல்லா சமாதானத்தின் நிமித்தம் இந்த புறஜாதியார் இவர்கள் வந்து பயந்து நடுங்குவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் நான் சொன்ன எல்லா வார்த்தை என்ன செய்வேன்? நான் வந்து நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 11வது வசனத்துல கர்த்தர் அப்படி செய்யும் போது இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவருடைய அந்த சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவருடைய அந்த சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுந்து நின்று சொல்லுங்க, எழுந்து நிற்கக்கூடியவங்க எழுந்து நின்று சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த சத்தம் கேட்குமா? அந்த சத்தம் கேட்கணுங்க. உங்க சத்தத்தை இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக வெளிப்படுத்துங்க, வெளிப்பட பண்ணுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை திருப்புவார், அவர் எங்களுக்கு சௌக்கியத்தை வரப்பண்ணுவார், ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவார், எனக்கு குணமாக்குவார், பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்துவார். ஆமேன். அவர் எனக்கு சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே செய்வாராக. இந்த வார்த்தையை கேட்டுட்டு நீங்க கர்த்தருடைய பந்தியை ஏற்றுக்கொள்ளுங்க, அவருடைய பரிசுத்த மாம்சத்தையும் ரத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், தேற்றி திடப்படுத்துவார். கொஞ்சம் கொஞ்சமா செத்து போய் கொண்டிருக்கிற சரீரத்தின் அவயவங்களை புதுப்பிப்பார், உயிர்ப்பிப்பார். ஆமென். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அப்படியே தேவன் நமக்கு கிருபை அருளுவாராக. ஹல்லேலூயா. கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் மாட்சிமையும் வல்லமையும் புகழ்ச்சியும் இந்த சர்வ வல்லமையுள்ள
அண்டசராசிரத்தின் அதிபதிக்கே இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நேரத்தில் கூட நாமே இந்த திருப்பந்தியிலே பங்கெடுத்துக் கொள்வதற்கு நாம் ஏற்கனவே ஆயத்தமாய் வந்திருப்போம். மறுபடியும் நம்முடைய இருதயங்களை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இந்த நாட்களாய் காணப்படுகிறது. அப்பொழுது இயேசு இந்த புனித வாரத்தின் ஒரு நாளிலே அவர் தன்னுடைய மரணத்தை அவர் முன்னறிவித்தவராக அவர் காணப்படுகிறார். அந்த யூதாஸ் அந்த 30 வெள்ளிக்காசுக்காக அவரை காட்டி கொடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்தில் காட்டி கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமாகிற ஒரு நாளாக இது கருதப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை அவர் முன்னறிவிக்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். தான் சாக போகிறதை, மரிக்கப் போகிறதை அவர் அறிந்திருந்தார். அவர் அறிந்து அவர் எருசலேமை நோக்கி புறப்பட்டார். ஒருவேளை அவர் மனதிலே பயந்து இருந்திருப்பாரானால் அவர் பின்னோக்கி போயிருப்பார், எங்காவது போய் ஒளிந்து கொண்டிருப்பார். ஆனால் அவர் எந்த தவறையும் செய்யவில்லை. அவர் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவர் எருசலேமை நோக்கி அவர் போனார் என்று சொல்லி அந்த குருத்தோலை ஞாயிற்றன்று நாம் பார்த்தோம். ஆகவே தைரியமாய் அவர் போனார். அநேக காரியங்களை குறித்து அவர் பகிர்ந்து கொள்கிறார். ஜெபத்தை குறித்து, விசுவாசத்தை குறித்து, மனஸ்தாபத்தை குறித்து அவர் மனஸ்தாபப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அவர் சொல்லிக்கொண்டே இருக்க, கனி கொடுப்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். அதுபோல தன்னை குறித்து தான் மரிக்கப் போவதை குறித்தும் அவர் சொல்லுகிறார். இந்த நேரத்தில் அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூர்வோம். உன்னதமான தேவன், பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றுக்கொண்டிருக்கிற தேவன், அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் அவர். ஆனால் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக மரிப்பதற்காகவே அவர் இந்த உலகத்திலே வந்து பிறந்த தேவனாய் காணப்படுகிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லது. நாம் எப்படி துவங்கி இருக்கிறோம், நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை ஓட்டத்தை முடிக்கப் போகிறோம் என்று சொல்லி நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றும் தேவனுடைய சமூகத்திலே நாம் சொல்லுவோம். விட முடியாத பாவங்கள், அறிக்கையிடாத பாவங்கள். ஒருவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டார், தன்னுடைய வாயினாலே அறிக்கையிடும் பொழுது அவனுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான் என்றும் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நேரத்திலே கூட நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கொண்டே நாம் போய்கொண்டிருக்க வேண்டும். தேவனே, அப்படிப்பட்ட ஒரு கிருபை நீர் எனக்கு தாருமப்பா என்று சொல்லி கேட்போம். மறைமுகமான பாவங்கள், இரகசியமான பாவங்கள், விட முடியாத பாவங்கள் எல்லாவற்றையும் விடுவதற்கு கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை மேற்கொள்ளும் என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி இந்த நேரத்திலே நாம் அவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். இந்த பந்தியை அசட்டையாய் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி அசட்டையாய் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஒரு விதமான மனதைரியத்திலே எடுத்துக்கொள்ளும் பொழுது, அஜாக்கிரதையாய் எடுத்துக்கொள்ளும் பொழுது நோய்கள் வரும், மரணமும் கூட அதனாலே நேரிடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யூதாஸ் காரியத்தை அந்த துணிக்கை வாங்கின பின்பு பிசாசு அவனுக்குள் புகுந்தான் என்று சொல்லி சுத்த இருதயத்தோடு கூட நாம், சுத்த மனசாட்சியோடு கூட இந்த பந்தியிலே நாம் பங்கு பெறுவோம். நம்மை தாழ்த்தி முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. நம்ம எல்லாரும் சொல்லலாம், தேவனே, விலையேற பெற்ற உம்முடைய இரத்தத்தால் எனக்கு விடுதலை கொடுத்தீரப்பா. ராஜாக்களாக லேவியராக தமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக தமக்கென்று தெரிந்து கொண்டீர். கரங்களை உயர்த்தி நாம் தேவனை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம். ஆராதனை ஆராதனை ஆராதனை
இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி. இந்த திரு விருந்திலே பங்கு கொள்வதற்கு தகப்பனே, இதோ என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னீரே. இந்த மறுபடியுமாய் உம்மை நாங்கள் நினைவு கூறத்தக்கதாய் அந்த மத்திய ஆகாரத்திலே உம்மோடு கூட நாங்கள் அந்த விருந்திலே நாங்கள் கலந்து கொள்வதற்கு தகப்பனே நிச்சயத்தோடு கூட நாங்கள் இந்த திருவிருந்திலே நாங்கள் பங்கு கொள்ளுகிறோம் அப்பா என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எல்லாரும் முன்பாக வரும்படியாக கேட்கிறேன். ஒருவேளை உங்களால் முன்பாக வர முடியவில்லை என்றால் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொள்ளலாம். நாங்கள் வந்து அந்த இடத்துல நாங்கள் கொடுப்போம். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை நினைவு கூறும்படியாய், அவருடைய சரீரத்தை நினைவு கூறும்படியாய் இந்த அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கப்படுகிறது. இதை தகப்பனே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பயபக்தியோடு உட்கொள்ளத்தக்கதாய் பங்கு பெறத்தக்கதாய் உதவி செய்யும் என்று சொல்லி முற்றிலுமாய் தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுத்து இதிலே பங்கு கொள்வோம். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பெற்கப்படுகிற என்னுடைய பரிசுத்த திரு சரீரமாய் இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். அந்தபடி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவளுக்கு கொடுத்து, நீங்கள் இதை பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய திரு ரத்தமாய் இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். இது நமக்காக கல்வாரி சிலுவையிலே பிற்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த திரு மாம்சமும் ஊற்றி கொடுக்கப்பட்ட அவருடைய பரிசுத்த திரு ரத்தமுமாய் இருக்கிறது. ஆமென். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பின்னும் நேசியாமல் இருப்பாயா. இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் அனைவரோடும், குடும்பத்தின் பிள்ளைகளோடும், மிஷினரி குடும்பத்தோடும், தூரத்தில் இருக்கிற நம்முடைய உற்றார் உறவினரோடும், முழு உலகத்திலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.